ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயத்தில் வேறு லெவல் டேஸ்ட்டில் வயிற்றுப்புண்ணுக்கு கூட இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் குணுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 100 கிராம் உளுந்து, அதில் 2 டீஸ்பூன் அரிசி, ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 hours நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது மாவு நல்லா பூத்து வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் தண்ணியே விடாமல் லைட்டாக தெளித்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு சுற்று விட்டு மிக்சியில் எடுத்துக்கோங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் 1.5 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கையால் நீங்கள் புழிஞ்சு எடுத்தாலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால் நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி 3 பாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக வேணுன்றதுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்க மாவை சின்னதாக ஒரு குணுக்கை நல்லா போட்டு அதை லைட்டாக வேக விட்டு எடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, உள்ளேயும் வெந்திருக்கணும், அதே சமயத்தில் அது வெள்ளையாகவும் இருக்கணும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. ஃப்ளேம் லோலையே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும். நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் வராது. கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சு எடுத்த அந்த உளுத்தம் குணுக்கு எல்லாத்தையுமே நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலில் ஆட் பண்ணி நீங்கள் உடனே இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியானது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.